விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, விவசாயத்தில் நம்ம காய்கறி பயிர்களுக்கு அதிக அளவு நம்ம விவசாயிகள் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், நோய்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதிக அளவு பணத்தை செலவு பண்ணுறாங்க. இப்படி செலவு பண்ணியுமே அந்த பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே அந்த இடத்துல அமையுது. இப்படி அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் அதிக அளவு விஷத்தன்மையோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பாக கத்தரி, நமக்கு இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி பயிர்களுக்கு வார ஒரு டைம் மருந்து அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுமே அந்த பூச்சிகளை எதிர்த்தன்மையாகி அதை விட அதிகமான மருந்து அடித்தா தான் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ ஒரு டைம் மருந்து அடித்தாங்கன்னா அதை அடுத்த டைம் அதை விட அதிகமான மருந்து அடித்தா கண்ட்ரோல் ஆகுது. இது மூலமாக விவசாயிக்கு செலவுகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சவாலாகவே அமைஞ்சிட்டு இருக்குது. இப்போ இங்கே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பாளி முதன்மை பயிராக போட்டிருக்கிறோம். அது ஊடு பயிராக காலிஃப்ளவர் போட்டிருக்கிறோம். ஒரு சில ஒருங்கிணைந்த பூச்சிகள் கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்தி நம்ம எளிமையாக பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோலார் விளக்கு பொறி. இதில் பார்த்திங்கன்னா மேலே சோலார் பேனல் இருக்குது. அடுத்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பூச்சிகள் அதிகமாக கவர்ந்திருக்கக்கூடிய வண்ணங்களான நீலம், மஞ்சள் வண்ணங்களில் இந்த லைட் எல்இடி லைட் நமக்கு நீல கலரில் லைட் எரியும். கீழே அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியில் நம்ம ஆயில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. வேப்பெண்ணெய், நம்ம ஆயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கப்ப இந்த பிளேட்டில் விழுகிற பூச்சிகள் மேலே வெளியே வர முடியாது. இது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு, அதாவது மாலை நேரத்தில் 6 மணிக்கு ஆன் ஆகி நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த நீல கலர் லைட் எரியுங்க. இது மூலிமா மாலை நேரத்தில் பறக்கக்கூடிய அந்து பூச்சிகள், சார்வஞ்சிறு பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் இது எல்லாத்தையுமே கீழே அந்த ஆயிலில் விழுந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஏக்கருக்கு 2 வைப்பதன் மூலிமா ஒரு 50% பூச்சிகள் நம்ம சோலார் விளக்கு பொறி மூலிமா கவர்ந்தெழுத்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஒருங்கிணைந்த பூச்சிகள் கட்டுப்பாட்டில் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ணம், நீல வண்ண ஒட்டும் பொறிகளை நம்ம பயிர் செய்கிற வயலில் ஆங்காங்கே நடுவதன் மூலிமா நமக்கு சிறு சிறு தத்து பூச்சிகள், சாரஞ்சூறு பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பசை தடவி இருப்பாங்க. இந்த வண்ணங்களுக்கு கவர்ந்து இழுக்கப்பட்டு இந்த பசையில் ஒட்டுவதங்காட்டி உங்களுக்கு பெருமளவு நம்ம கட்டுப்படுத்தலாங்க. இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 50 எண்ணிக்கையில் ஆங்காங்கே வைக்கிறங்காட்டி நம்ம பெருமளவிலான சிறு சிறு தத்து பூச்சிகள், சாரஞ்சூறு பூச்சிகள் நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாங்க. பயிர் பாதுகாப்பில் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ண பூச்செடிகளை வரப்பு பயிராக பண்ணணுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய துளுக்கு சாமந்தி பூச்செடிகளை வரப்பு பயிராக பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கடுகு, சூரியகாந்தி இந்த மாதிரி மஞ்சள் வண்ண பூச்செடிகள் எது வேணாலும் நீங்கள் வரப்பு பயிராக பண்ணலாம். இந்த மஞ்சள் வண்ணத்திற்கு அதிக அளவில் நன்மை செய்கிற பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தட்டாம்பூச்சி, குளவி, பொறிவண்டு, கும்பிடு பூச்சி இந்த மாதிரி பல நன்மை செய்கிற பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வருவதன் மூலிமா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய முட்டை மற்றும் இளம் பருவங்களை அழித்து கட்டுப்படுத்துதுங்க. இங்கே நம்ம குறிப்பாக துளுக்கு சாமந்தி நடவு செய்யறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இதனுடைய வேரிலிருந்து சுரக்கக்கூடிய திரவம் வாழை, பப்பாளி பயிர்களில் வரக்கூடிய நெமட்டோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்துதுங்க. வரப்பு பயிர்களில் அடுத்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் பண்ணியிருக்கிறோம். இதில் அஸ்வினி பூச்சிகள் முதல்ல வர ஆரம்பிக்குங்க. இந்த அஸ்வினி பூச்சிகளை உணவை எடுத்துக்கிறதுக்காக பொறிவண்டு, கண்ணாடி இறக்கை பூச்சி இந்த மாதிரி பல நன்மை செய்கிற பூச்சிகள் இயல்பாகவே வர ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற அஸ்வினி பூச்சிகளை தின்னு முடிச்சதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபீல்டில் இருக்கிற பயிர்களுக்கு போய் அங்கே இருக்கிற தீமை செய்கிற பூச்சிகளுடைய இளம் பருவத்தை அழிக்க ஆரம்பிக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள பயிரை நம்ம ஆங்காங்கே நடவு பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம காட்டுக்குள்ளேயும் ஆங்காங்கே நடவு பண்ணலாம், இல்லை வரப்பு பயிராகவும் பண்ணலாம். இதன் மூலயமா நம்ம சிட்டுக்குருவி போன்ற சிறிய பறவைகளை உள்ள தோட்டத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். அவைகள் பார்த்திங்கன்னா நம்ம பயிரில் இருக்கிற புழுக்கள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் நம்ம பார்த்த மஞ்சள், நீல வண்ண ஒட்டும் பொறிகள், சூரிய விளக்கு பொறி, வரப்பு பயிர்களை பயிர் செய்வதன் மூலியமாகவே கிட்டத்தட்ட 50% மேலான பூச்சிகளை நம்ம எளிமையாக கட்டுப்படுத்திடலாங்க. அதையும் தாண்டி வரக்கூடிய பூச்சிகளை இயற்கை பூச்சி விரட்டிகளான அக்னி அஸ்திரம், வேப்பங்கொட்டை சாறு பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துவதன் மூலிமா விவசாயிகளுக்கு பொருளாதார செலவும் கம்மியாகுது. அது இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் மாசு இல்லாமல் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் காய்கறிகளும் பார்த்திங்கன்னா நஞ்சு இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியுது. இந்த நேரத்தில் நமக்கு ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை கற்றுக் கொடுத்த திரு பூச்சி செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.